வணக்கம் மக்களே. அதாவது உணவுக்காக அந்த வனப்பகுதியிலிருந்து நகர்ப்புறத்துக்கு வரக்கூடிய குரங்குகளுடைய கூட்டத்தோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வர்றதுனால பொதுமக்கள் ரொம்ப அச்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுது. அது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம், அதாவது தமிழ்நாடு எல்லை பகுதியில் வரைக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை படர்ந்து விரிந்து காணப்பட்ட வனப்பகுதியாக தான் இருந்தது. இப்போ சிப்காட்டு தொழில் பூங்கா, அப்புறம் சாலை விரிவாக்க பணிகள் இதன் காரணமாக படிப்படியாக அந்த வனப்பகுதியெல்லாம் அழிக்கப்பட்டுச்சு. அது நிலப்பரப்பும் சுருங்கிச்சு, அங்கேருந்த மற்ற நீர்ப்பரப்பு ஏரியாக்களும் சுருங்கிச்சு. தொழிற்சாலையிலேருந்து வெளியேற்றப்படக்கூடிய நச்சு கழிவுகள், வனப்பகுதியை ஒட்டி அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலையில் போகக்கூடிய வாகனங்களுடைய இரைச்சல், வனவிலங்குகள் வனப்பகுதியில் வசிக்க முடியாத நிலை உண்டாயிடுச்சு. ஏன்னா அது வனப்பகுதியாக இல்லை, அது இப்போ பொது பகுதி ஆகிப்போச்சு. அப்போ கொஞ்சம் நெஞ்சம் இருந்தது அப்படியே தள்ளி எங்கேயோ போயிடுச்சுங்க. மிச்சம் கொஞ்சம் இருந்தது இந்த பக்கம். அதாவது அதுங்களுக்கான வாழ்வாதாரமாக இருந்த நீர்நிலைகள்லாம் இல்லாமல் போயிடும், மரங்கள் இல்லாமல் போயிடுச்சு. எதையுமே இல்லாதனால குரங்குகள், மான் எல்லாம் அந்த பகுதியிலேருந்து வனப்பகுதியிலேருந்து வெளியேறி வனப்பகுதி மாதிரி இருந்த இடங்க இப்போ வனப்பகுதி மாதிரி இருக்கக்கூடிய இடம், அவ்வளோதான், அப்படி தான் சொல்லணும். எல்லாம் மொட்டை மொட்டையாக இருக்குன்னு வச்சுக்கலாம், மரம்லாம் இல்லை. அங்கேருந்து வெளியே குடிநீருக்காகவும் உணவுக்காகவும் நகர்ப்புறங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே பல முறை இந்த மான்கள், குரங்குகள்லாம் சாலையை கடக்கும் போது தெருநாய்கிட்ட சிக்கிக்கிட்டு ஏராளமான புள்ளி மான்கள் உயிரிழந்த சம்பவங்கள் நடந்திருக்குது. அதே மாதிரி குரங்குகள் கூட்டம் கூட்டமாக சாலையை கடக்கும் போது வாகனங்கள் அடிப்படும், கட்டடங்கள் மேலே ஏறும்போது மேலே போகிற உயர எடுத்த மின் கம்பியில் அடிப்படும். அப்படியே நிறைய உயிரிழப்பு. குரங்களை பார்த்தும் வீதியில் இருக்கக்கூடிய நாய்கள் அதை விரட்டிட்டு ஓடுறது, அப்போ செதறி ஓடும்போது எதிர வரக்கூடிய பொதுமக்கள் மேலே குரங்குகள் தாக்குதல் நடத்துறது. ஏன்னா அது தப்பிச்சு விடும்போது எதிர்க்கு யார் வராங்களோ அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களா, தீங்கு அழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அதுங்க அது உயிரினம் தானே, அது காப்பாற்றிக்கிறதா நினச்சிட்டு பொதுமக்களை தாக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. இப்போ பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா குடியிருப்புகளில் கூட்டம் கூட்டமாக குரங்குகள் படையெடுத்து வருதுங்க. உணவுக்காக வீடுகளுக்குள்ளே புகுந்துடுறது இதெல்லாம் நடக்குது. வீட்டில் இருக்கிறவங்க அதுங்க விரட்ட முயற்சி பண்ணும்போது குரங்குகள் எதிர் தாக்குதல் நடத்துகிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதாவது வனவிலங்குகள் அதிக அளவில் நகர்ப்புறம் நோக்கி வர்றதுக்கு காரணம் வனப்பகுதியின் நிலப்பரப்பு குறைஞ்சது மட்டும் இல்லை, அங்கே அந்த அவைகளுக்கு தேவையான உணவுகளும் இல்லை. அதான் ரொம்ப நிதர்சனமான உண்மை. வனத்துறையினர் காப்புகாடுன்ற பேரில் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு தேவையான உணவுகளை வழங்கக்கூடிய மரங்களை வளர்க்காம குறுகிய காலத்தில் வளரக்கூடிய தைல மரத்தை தான் அதிகமாக வளர்த்துட்டு வராங்க. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு. அரசுக்கு வருமானம் கிடைக்கலாம், ஆனால் வனவிலங்குகளுக்கும் காற்றை சுவாசித்து வாழக்கூடிய எந்த உயிரினத்துக்கும், குறிப்பாக மனிதனுக்கும் எந்த ஒரு பலனும் கிடையாது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த சான்றோர் வாக்கை தைலத்தில் கொண்டு போய் தேடிட்டு இருக்கக்கூடாது. மக்களுக்கும் பறவைகளுக்கும் வனவிலங்குகளுக்கும் பலன் தரக்கூடிய சுத்தமான காற்றையும் பழங்களையும் காய்கனிலையும் தரக்கூடிய மரங்களை வளர்த்து வனவிலங்குகளையும் காப்பாற்றணும், மனிதர்களையும் காப்பாற்றணும். அந்த வனவிலங்குகள் அந்த மாதிரி எதுவும் இல்லாத நிலைமையில தான் காட்டை விட்டு வெளியே இந்த மாதிரி மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துக்கு உணவு தேடி வருது. வரும்போது சாலை விபத்து, மனிதர்களுடைய மோதல், இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அதிக அளவில் காப்பு காடுகளில் அதை அந்த வனவிலங்குடைய பசி ஆற்றக்கூடிய உணவு தரக்கூடிய மரங்கள் தாவரங்களை வளர்க்கணும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது, எதிர்காலத்துக்கு நல்லதுன்றது தான் வனவிலங்கு ஆர்வலருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொன்னேரியிலிருந்து செய்தி தொகுப்பை அளித்து கொண்டிருப்பவர் பொன்கோ முத்து அவர்கள்.